Okay, so welcome back to Karthik's Grand. Catches win you matches. ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் இன்னைக்கு கேம் அங்கிள். அப்சல்யூட் சினிமா பிளாக் பஸ்டர் வான்கடையில பைசா வசூல்னு சொல்லி ஆகணும். ரெண்டு பெரிய தலைங்க ரோஹித் சர்மா எம்எஸ் தோனிக்கு முன்னாடி ஒரு ஒரு வேற லெவல் கேம். ஒரு ஒரு பீக் அங்கிள். வான்கடைனாலே பீக். அந்த கிரவுண்ட் வந்து இஸ் ஆல்வேஸ் ஐகானிக். ஐ ஹவ் நோ வேர்ட்ஸ் டு எக்ஸ்பிரஸ் ஹவு மச் ஐ லவ் வான்கடே. ஸோ அப்படியே கேம்குள்ள போயிருவோம் வித்வுட் எனி ஃபர்தர் டிலே. இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து, அ பிளாக் பஸ்டர் ஹை ஸ்கோரிங் கான்டெஸ்ட். உங்க இனிஷியல் தாட் சொல்லிருங்க ஸ்ரீதர் சார், அப்படியே கார்த்தி ப்ரோ சொல்லிருங்க. எக்ஸலண்ட் கேம் ஆஃப் கிரிக்கெட். அதாவது இதுக்கு மேலே யூ கனாட் எக்ஸ்பெக்ட். அண்ட் இங்கிலாந்து பாருங்க இவ்வளோ பெரிய ஸ்கோரை எப்படி சேஸ் பண்ணாங்க பாருங்க. அதுதான் கிளினிக்கல். டிஃபரன்ஸ், மெயின் டிஃபரன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவர் விட்ட கேட்சு நம்ம பிடிச்ச கேட்சு, அது பெரிய டிஃபரன்ஸு. பும்ராவோட 2 ஓவர் வாஸ் த ரியல் மாஸ்டர் கிளாஸ். அண்ட் ஆல்சோ ஸ்கை யூஸ்டு பர்ஃபெக்ட்லி பும்ரா. லைக் இன்னும் ஏழியராக போட்டு முடிச்சிட்டார் சூப்பராக. 16 முடிச்சிட்டாங்க, 17 முடிச்சிட்டாரு. ஸோ லாஸ்ட் 3 overs they took the chance. அண்ட் ஃபர்தராக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா எக்ஸிக்யூட்டட் பிளான்ஸ் பர்ஃபெக்ட்லி. ஸோ அது சொல்லணும். லைக் வாட் வி டிஸ்கஸ் ஹர்ஷ்தீப், ஆல்தோ யூ போல்ட் ஒயிட்ஸ் அண்ட் ஆல் தட், செம்ம ட்ராப்பு கரெக்டாக வச்சு அந்த ஃபீல்டுக்கு போடுறது அவர் அடிச்சிக்க முடியாது. he will bolt to the field. he has a plan, he bolts to the field. அண்ட் லாங் பவுண்டரி கரெக்டாக போட்டாரே தெரியும் அவங்க அடிப்பார் அப்படின்னு. you have to reach out for that shot. ஸோ மேரில் தான் போவோம். luck also for us just கரெக்டாக வந்து கேட்ச். these are the difference actually speaking. but hats off to England. வணக்கம் மக்களே. ப்ரோ அங்கிள் சொன்ன மாதிரி வந்து ஒரு அருமையான ஒரு மேட்சை பார்த்துருக்கோம். நம்ம 255 டார்கெட் இந்தியா செட் பண்றப்போ நம்ம எல்லாருமே நினைப்போம் ஈஸி வின் ஃபார் இந்தியா. என்ன அவங்க எப்படி இருந்தாலும் மிஞ்சி மிஞ்சி போற 180 அடிப்பாங்க 190 அடிப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அவங்க கடைசி வர அந்த ரன் ரேட்டை வந்து 14க்கு மேல போக விடாம எல்லா பாலுமே விக்கெட் ஒரு சைடு விழுந்துட்டு இருந்தாலும் ஃபுல்லா வந்து அவங்க அவங்க அட்டாக் பண்ணி ஆடி அந்த அவ்வளவு தூரத்துக்கு மேட்சை கொண்டு போனதுக்கு ஹியூஜ் கிரெடிட்ஸ் டு இங்கிலாந்து. அந்த அது நடந்தனாலதான் இன்னைக்கு மேட்ச் இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சா இருந்துச்சு. போக ஃபுல்லா பேசுவோம் அதை பத்தி. இல்ல அதான் அப்படியே நம்ம ஃபேஸ் பை ஃபேஸ் வந்துருவோம். ஃபர்ஸ்ட் இந்தியா பேட்டிங் அண்ட் இங்கிலாந்து பவுலிங் பத்தி பேசிடுவோம். இந்தியா பேட்டிங் சஞ்சு சாம்சன் எங்க விட்டாரோ அங்கேயே தொடங்கியிருக்காரு. எஸ், அ வெரி க்ரூஷியல் கேட்ச் டிராப் ஃப்ரம் ஹாரி ப்ரூக் அங்கிள். கையில வர அல்வா கேட்சை நீங்க இப்படி விட்டீங்கன்னா அஸ் அ கேப்டனா ஐ டோன்ட் நோ வாட் டு சே. அதுவும் இவ்வளோ ஒரு க்ரூஷியல் கேம் அங்கிள். செமிஃபைனல்ஸ் யூ ஆர் பிளேயிங் இன் வான்கடே, இப்படி ஒரு கேட்சை விட்டீங்கன்னா அங்கேயே வந்து நான் மனசை விட்டேன். பட் ஓகே, அதுக்கப்புறம் கோயிங் ஃபார்வர்ட் சஞ்சு நாக் பத்தி பேசிடுவோம். அப்படி ஒரு பியூட்டிஃபுல் நாக் அங்கிள். ரொம்ப எலகண்டா ஆடினாரு. நீங்க சொல்ற மாதிரி வான்கடையில் நல்லா படுது அவருக்கு. ஆர் வேறவர் ஹி கேன் டைம் த பால் வெல். ஹி இஸ் கோயிங் ஆன் வித் ஃப்ளோ. நல்லா ஆடுறாரு அங்கிள். அப்படியே பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஹேட்ஸ் ஆஃப் டு சஞ்சு சாம்சன். இந்த மாதிரி நாட்கள்லாம் கிடைக்குமா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்தாங்க சஞ்சு ஃபேன்ஸ்லாம். ஸோ கோல்டன் டேஸ் ஆர் கம்மிங். இதை வந்து அவர் யூட்டிலைஸ் பண்ணி இன்னும் இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு நிறைய இந்த மாதிரி ஆடி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிறேன். ஐபிஎல் இஸ் ஆல்சோ கம்மிங். சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஒரு சைடு பயங்கர ஹாப்பியா இருக்காங்க. ஸோ சேட்டா தான் காட்டிட்டாரு. அதுக்கப்புறம் அப்படியே இந்தியன் பேட்டிங் பத்தி பேசிடுவாங்க. எட் அனதர் ஃபெயிலியர் ஃபார் அபிஷேக் சர்மா. சூரியகுமார் யாதவ் கொஞ்சம் இறங்கி வந்து ஆட பார்த்து ஸ்டம்பிங் ஆயிட்டாரு. திலக் வர்மா வெரி க்ரூஷியல் நாக். ஹர்திக் பாண்டியா க்ரூஷியல் நாக். பாட்டா பிச் அங்கிள் நல்ல ஃபிளாட் விக்கெட், நல்லா அடிக்க முடியும். ஸோ திலக் வர்மாவோட நாக்லாம் வந்து வாஸ் வெரி வேல்யூபிள் அட் தட் பாயிண்ட். அண்ட் சிவம் தூபே கிவ் கிரெடிட்ஸ் வேர் டியூ. அந்த டைம்ல வந்து ஹி டிட் வாட் வாஸ் ரிக்வயர்ட். அடில் ரஷீதை டேக் ஆன் பண்ணாரு. ஸோ ஓவரால் இந்தியன் பேட்டிங் அங்கிள் 250 கிட்டத்தட்ட. ஸோ வாட் யூ சே அபவுட் இந்தியன் பேட்டிங்? Indian batting, basically it's a package. Vankade nona it's a package only. There are certain things, Hardik Pandya வந்து கூப்பிட்டுட்டு ரன் அவுட் பண்ணிட்டாரு. இன்ஃபேக்ட் சிவன் துபே would have scored another 10 runs extra if you ask me. அதே மாதிரி திலக் வர்மா பிரில்லியன்ட் இன்னிங்ஸ் ஆக்சுவலி. அந்த யார்கர் 6 தேர்ட் மேன்ல செம்ம ஷாட், பாயிண்ட் அண்ட் தேர்ட் மேன். பியூட்டிஃபுல் டைமிங், சென்ஸ் ஆஃப் டைமிங் அவருக்கு இல்லை, கிஃப்ட் அவருக்கு. சூப்பர் அடிச்சாரு. அண்ட் சஞ்சு சாம்சன் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. இவங்க வந்து சும்மா இப்போ புகழ் பாடுறாங்க சஞ்சு சாம்சனை. அவருக்கு ஒரு சான்ஸ் கரெக்டாக கண்டினியூஸாக கொடுக்கவே இல்லை. 4 மேட்ச் கண்டினியூஸாக ஆனதே கிடையாது. சும்மா ஏமாத்தின்னு உட்காந்துட்டு இப்போ வந்து வேற வழி இல்லாமல் அவர் எடுத்துட்டு அப்புறம் நீ சூப்பர்ன்றானுங்க. எப்பேற்பட்ட ஹிப்போக்ரட்ஸ் பாருங்க இந்த பசங்க, திருட்டு பசங்க. ஐம் டெல்லிங் யூ, ஒரு நல்ல பிளேயர் இருக்கான்னா அவனுக்கு கொடுக்குறது கிடையாது. என்ன உனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா அப்போ கொடுக்க வேண்டியது கடைசியில்.
அங்கிள் பட் நடுவுல கொஞ்சம் சான்ஸ் ஹி டிடன்ட் யூட்டிலைஸ்ல அங்கிள், அதுவும் ஃபார் ஃபேர் திங் தானே அங்கிள். நடுவுல கொஞ்சம் அப்பப்போ ஹி வாஸ் நாட் இன் அ கிரேட் நோட்ல. அதெல்லாம் கரெக்டியா? இன்னொரு பொட்டன்ஷியல் நீங்க சொல்றீங்களா? இப்போ மத்தவங்க சொல்றீங்க, மத்தவங்க சொல்லி கொடுத்துட்டே இருக்கீங்கல்ல. இப்போ வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் 100 முட்டையா அடிச்சுட்டு இருக்காரு. எந்த டீம்லயும் கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி அடிக்கிறதுக்கு. இது வந்து பைத்தியகார்த்தனம். மேன் இன் ஃபார்ம் ஷுட் பி பிளேட், நோ? அந்த சேம் லாஜிக்கு. அப்போ ஏன் அவர் கொடுத்துட்டே இருக்கீங்க? இப்போ இந்த பேட்டிங்கை மாத்துறீங்க, நம்பர் 1 நம்பர் 2 மாத்துறீங்க, ஸ்ட்ரைக் மாத்தி கொடுக்குறீங்க. அப்படியுமே அவன் பெரிய கேட்கிறான் அவன். சி, யூ ஹேவ் டு ஹேவ் த சேம் யாட்ஸ்டிக் ஃபார் எவ்ரிபடி, பட் தட்ஸ் நாட் த கேஸ், நோ? திஸ் இஸ் வாட் பாயிண்ட் ஐ எம் ட்ரைங் டு மேக். ஃபேவரட்டிசம் இஸ் டூ மச் ஆக்சுவலி. ஐ மீன், இது வந்து ருத்ராஜ் கேக்வாட் ஸ்குவாட்ல கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுவீங்க நீங்க? இல்ல பட் இன்னைக்கு கேம் வந்து அங்கிள் நல்ல ஒரு ஃபிளாட் விக்கெட்னா அபிஷேக் சர்மா ஆப்வியஸ்லி ஹி டெஃபினெட்லி ஸ்டார்ட்ஸ் இந்த 11 தானே அங்கிள். வித் ஆர் வித்அவுட் ஃபார்ம் டெஃபினட்டா ஒரு ட்ரஸ்ட். அதெல்லாம் கரெக்ட்டுப்பா. நீங்க சஞ்சு சாம்சன் அப்படியே ஆஹா ஓஹோன்றீங்களே இப்போ. அதுக்கு இந்த பாயிண்ட்டுக்கு நான் சொல்றேன் கவுண்டர். புரியுதா? அப்படி இவ்வளவு பெரிய நாள் பிளேயர் உங்களுக்கு தெரியும்ல, அப்ப ஏன் ஆட வைக்கல? இதுதான் என் கொஸ்டின், வேற எதுவுமே கிடையாது. நான் எல்லாம் ஃபெயில் ஆன உடனே சரி நீ ஆடுப்பா அப்படின்னு வேண்டியது. என்ன அது போங்கு தானே அது? அத சொல்ல வரேன். ஓகே கார்த்திக் ப்ரோ அப்படியே டாக்கிங் அபவுட் இந்தியா பேட்டிங் வந்து சஞ்சு சாம்சன் பத்தி ஒரே இதுல சொல்லணும்னா, யாரு வாயால அவர் வந்து வேர்ல்டு கப்புக்கு உள்ள போகும்போது வந்து யாரு வாயால வந்து டிராப் பண்ணுங்களா, அவருக்கு போல இஷான் கிஷான் கொண்டு வாங்களா அப்படின்னு சொன்ன வாயாலேயே சஞ்சு சாம்சன்னாலதான் அந்த வேர்ல்டு கப் ஜெயிக்க போறோம்னு சொல்ல வச்ச பிளேயரு. இதை விட ஒரு ஒரு எலிவேஷன் வந்து கொடுக்க முடியுமான்னு தெரியல. அவரோட இதுக்கு எவ்வளவு பெரிய ரிடம்ஷன் பாத்துக்கோங்க. அவர் டிராப் பண்ணுங்க சொன்னா அதே வாயால சஞ்சு சாம்சன் கத்த வச்சிருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு பீக் ஆஃப் இஸ் ஃபார்ம்ல இருக்காரு. சொன்ன மாதிரி ஹாரி ப்ரூக்கோட கேட்ச் வந்து ரொம்ப குரூஷியலா பட்டுச்சு. அந்த டைம்ல அந்த விக்கெட் விழுந்திருந்தா இந்தியா வந்து 250 எய்ம் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா அப்போ அந்த டைம்ல திருப்பி சூரியகுமார் யாதவ் தான் இறங்கியிருப்பாரு. அப்போ நம்ம ஒரு ஸ்டேஜ் செட் பண்ணனாலதான் அந்த இடத்துல சிவம் டுபே உள்ள வந்தாரு. சிவம் டே உள்ள வந்ததுமே பயங்கர குரூஷியலான ஒரு டிசிஷன். அது நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஆடில்டஸ் இதுக்கு 2 ஓவர் மிச்சம் இருக்கு, ஓகே ஆடில்டஸ் இது டேக் ஆன் பண்ணணும்னா சிவம் டுபே ஒரு 2ல இருந்தா ஒரு பால் நல்லா வரும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சிவம் டுபே கொண்டு வந்தது ஒரு நல்ல ஒரு பெர்ஃபெக்டான ஒரு டிசிஷன். அந்த டிசிஷன் வந்து நல்லா கேபிட்டலைஸ் பண்ணி அவருமே ஆடில்டஸ் இதை வந்து ஒரு டுக் ஹிம் ஃபார் 3-4 சிக்ஸஸ். அதுக்கடுத்து திலகவர்மாவோட நாக்கு அந்த 3 6 என்ன மாதிரியான ஷாட்ஸ். அந்த ஸ்லைஸ் நீங்க சொன்ன அந்த பாயிண்ட் பேக்வர்ட் பாயிண்ட் அந்த ஸ்லைஸ்னா அது என்ன ஷாட் எங்களுக்கு இப்படி என்ன 6 அந்த பால் சரியான ஷாட். அந்த ஷாட்டு ஒரு ஷாட்டுக்கு வந்து இவங்கள டோனியையும் ரோஹித்தையும் காட்டுறாங்க. அந்த ஷாட்டுக்கு டோனி அவங்களே இதை ஹைப்பை கத்திட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான ஷாட் அதெல்லாம். அதே மாதிரி ஹர்திக் பாண்டியாவோட நாக்கு குரூஷியல் தான். நீங்க சொன்ன மாதிரி சிவம் டுபே இருந்திருந்தா நானும் நினைச்சேன் ஒரு 10-15 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா வந்திருக்கும்னு நினைச்சேன். பட் 250 இந்த பிட்ச் கண்டிப்பா வந்து யூ ஹேவ் டு பவுலர்ஸை பேக் பண்ணி ஆகணும். அது ஆனா 250 வரும்போது நம்ம எதிர்பார்த்தது என்ன வந்துட்டு, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 190 கஷ்டப்பட்டு ஒரு 190 அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க வந்து எந்த பரவாயில்ல நீ நான் தோக்க தான் போறேன்னாலும் நான் சண்டை போட்டு தோத்துக்கிறேன், தோக்குறதா இருந்தா சண்டை போட்டு தோக்குறேன்ற மாதிரி ஒரு இன்னிங்ஸ். அது அப்புறம் பேட்டிங்கை பத்தி பேசும்போது பேசுவோம். இங்கிலாண்டோட பவுலிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து வில் ஜாக்ஸ் அதான் இன்னைக்கு எட் அனதர். அதே மாதிரி செகண்ட் ஓவர் வில் ஜாக்ஸ், அபிஷேக் சர்மா வந்து கடைசி பால் அட்டாக் பண்ண போறாரு. அந்த பால் அது அந்த ஷாட் எல்லாம் எனக்கு சத்தியமா புரியல. அவங்க 2 ஃபீல்டர்ஸ், ஒன்னு லாங்கானு இன்னொன்னு மிட் விக்கெட். நீ லாங்கான கிளியர் பண்ண பாக்குற, லாங்கானுக்கு தான் நீ எடுக்க போற, சாரி மிட் விக்கெட்ல நீ அடிக்க போற. மிட் விக்கெட் கிளியர் பண்றனா நீ நல்லா ஆடி. ஃபிளிக் ஆடிட்டு இருக்காங்க. ஃபிளிக்கு எப்படி பார்த்தாலுமே அது மிட் விக்கெட்டை தாண்டவே முடியாது. நீ அது என்ன நினைச்ச ஆடினாரு, ஃபீல்ட பாக்கலையா இல்ல புரிய 2 ஃபீல்டர்ஸா வச்சிருக்காங்கன்றப்போ அது ஃபிளிக் ஆடி அவுட் ஆயிட்டு போறதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே புரியல. அது கிளியர் பண்ணணும் அவர் எண்ணமே கிடையாது. அகைன் வந்து நியூசிலாந்து மேட்ச்ல செகண்ட் ஓவர் மிக்காஞ்சி தான் போடுவாரு. அந்த மிக்காஞ்சி ஓவரை வந்து அவரு சர்வே பண்றாரான்னு பார்ப்போம். அது வந்து உண்மையிலே அது ஒரு ஃப்ரீ விக்கெட் மாதிரி இப்போ கொடுத்துட்டு இருக்காரு இப்போதைக்கு. ஹோப்ஃபுல்லி ஹி டர்ன் அவுட் பிக் இன் பிகர் மொமெண்ட்ஸ் லைக் ஃபைனல்ல வந்து ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடுவார் நம்புவோம். பட் வந்து இட் வாஸ் பத்தட்டிக் பை அபிஷேக் சர்மா எட் அனதர் டைம். இன்னைக்கும் வந்து ஒரு பெத்தட்டிக்கான பேட்டிங் தான். அங்கிள் இங்கிலாந்து பவுலிங் பத்தி பேசுறப்போ அங்கிள் நான் ஒன்னு சொல்லிடுறேன். ஜென்ரலாவே வந்து எனக்கு ஒரு சில பவுலர்ஸ்லாம் இருக்காங்க அங்கிள், அவங்களாம் வந்து நீங்க எப்ப போட்டாலுமே வந்து தே ஆர் கோயிங் ஃபார் ரன்ஸ். ஆனாலுமே வந்து அந்த டீம் மேனேஜ்மெண்ட் வந்து அவங்களை எப்பவுமே பேக் பண்றாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஆஸ்திரேலியாவில் ஷான் அபார்ட் எடுத்துக்கோங்க. எல்லா மேட்சும் 4 ஓவர் போட்டாருன்னா 55 ரன் கேரண்டி. நீங்க எந்த மேட்ச் வேணா எடுத்துக்கோங்க, 4 ஓவர் 50 ரன் ஷான் அபார்ட். இங்கிலாந்துல ஜேமி ஓவர்டன் என்னை பொறுத்த வரைக்கும் அவருமே வந்து ஒரு வாரி வள்ளல் தான்.
நியூசிலாந்துல ஜிம்மி நீசம் இந்த மாதிரி பவுலர்ஸ்லாம் வந்து தே ஆர் ஆல்வேஸ் கோயிங் ஃபார் ரன்ஸ் பட் ஆர் ஸ்டில் பேக் பை த மேனேஜ்மெண்ட். எனக்கு ஓகே ஓவர்டன் வந்து ஐ எம் நாட் பீங் வெரி ஹார்ஷ், பட் மை கொஸ்டின் இஸ் லியம் டாசன் ஒரு ஓவர் தான் போட்டாரு, மேபி அவருக்கு இன்னும் 1 or 2 overs கொடுத்துருக்கலாமாங்கிறத சொல்லுங்க. How was Harry Brooks captaincy or the the bowling rotation? What could have been done better? Maybe Dawson இன்னொரு ஓவர் பவர் பிளேல ஒரு ஓவர் பவர் பிளேல போட்டுருக்கலாமா ஆஃப்டர் ஜாக்ஸ் ஆர் வாட் எவர். சே யுவர் தாட்ஸ். ஏன்னா டாசன் வந்து இது வரைக்கும் பவர் பிளே பவுலரா தான் யூஸ் பண்ணாங்க, அதனால கேக்குறேன். Yeah, I agree with you on that point. But see, Harry Brook is a young captain. No, he's also learning. ஸோ அவருக்கு என்னன்னா பேசிக்காக கொஞ்சம் பயந்துட்டாரு. அதாவது மேட்சப்ல நீங்க பாத்தீங்கன்னாக்க நோ டீம் வில் லைக் டு போல் டு சஞ்சு சாம்சன் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரை மோட்டர்ஸ் அடிச்சிருவாரு. பிகாஸ் ஹிஸ் ரேஞ்ச் இஸ் ஃப்ரம் மிட் ஆன் டு எக்ஸ்ட்ரா கவர், எங்க வேணா அடிப்பாரு. Uncle, but if you are brave enough to give Adil Rashid a over when Shivam Dube is batting, you are definitely brave. So அந்த மாதிரி brave decisions நீங்க பவர் பிளேல எடுத்துக்கலாம்ல, அதுதான் என் பாயிண்ட். I was very happy when Adil Rashid bowled to Shivam Dube. No, when the field is back, see you have only 2 fielders outside, left arm spinner, the strike goes to Sanju Samson, you are gone. Actually you have seen Akil Hussain also, and in fact he is a better bowler than Dawson because his arm ball will come like an in swinger. நீங்க பாத்தீங்கன்னாக்க அவர் வந்து ஒரு ஃபாஸ்ட் டிஷ்ஷா பயங்கரமா ஸ்டெம்ப்லயே வர இருக்கும். அது டாசன் ஒன்றுமே கிடையாது. போல்ஸ் ஃபிளாட், ஸ்பின்ஸ், தூக்கி போடுறாரு, எல்லாம் பண்றாரு. அதனால ஜென்ரலா ஐ வில் டெல் யூ லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் வந்து ஆல் ஜஸ்ட் பால் டேர்னிங் அவே ஸ்லைட்லி அப்படிலாம் போட்டாச்சுங்க. சஞ்சு சாம்சனுக்கு வந்து கரெக்டா அவர் வந்து கிளீன் அடிச்சிருவார். அந்த ஃபார்ம் இன் சீசன் நீ பாரு, எக்ஸ்ட்ரா கவர் அடிக்கிற ஷாட் பாருங்க, அவரு புல்லட் மாதிரி போகும், அப்படியே அது ராக்கெட் மாதிரி போகும் சர்ன்னு மேல. Is very good and his sense of timing is also superb and இதுல ஃபார்ம் ஸ்பின்னர் என்ன இன்னைக்கு வந்து ஜெஃப்ரா ஆர்ச்சர் அடிச்சார் ஸ்ட்ரைட்ல ஒரு ஷாட். என்ன ஷாட் அது, அதெல்லாம் வந்து நம்ம ஈஸியா அடிக்க முடியாது. he bowled a slow run outside off, you are basically off balance அப்படி அடிச்சாரு. Gavaskar also commenting the highlights மேட்ச் முடிஞ்ச உடனே how he picked that slow one and waited for that one and just tapped it. பியூட்டிஃபுல்லா போச்சு சேலிங் ஓவர் த இது ஸ்ட்ரைட். அதெல்லாம் பயங்கர ஷாட். அவரு பயங்கர சஞ்சு சாம்சன் நான் சொல்றேன், அவர் வந்து கண்டினியூஸா நீங்க கொடுத்தீங்கன்னாக்கா யூ வில் வின் லாட் ஆஃப் மேட்சஸ் ஃபார் இந்தியா. பட் ஹி ஹஸ் டு பிளே ஆன் த டாப். அவர் முதல்ல சான்ஸ் கொடுத்தாங்க சொல்றாங்க, எங்க கொடுத்தாங்க? பின்னால் ஆட கொடுத்தாங்க, பின்னால அடிக்க முடியாது, டிஃபிகல்ட். ஹி லைக் ஸ்பேஸ் ஆன் த பால். யா இல்ல இன்னைக்கு ஆக்சுவலா சஞ்சு சாம்சன் அந்த ஷாட்டை பத்தி பேசும்போது வந்து இன்னைக்கு நீங்க சாம் கரனோட ஸ்லோயர் டெலிவரிஸை கரெக்டா பிக் பண்ணாரு. எந்த பால் ஃபாஸ்டா வருதோ அந்த ஃபாஸ்டா பால் கரெக்டா பிக் பண்ணாரு. சாம் கரனோட ஸ்லோயர் பால்ஸை ரஷ் பண்ணாம வெயிட் பண்ணி நின்று அந்த ஷாட் அடிக்கிறதா இருக்கணும், அதெல்லாம் பியூட்டிஃபுல்லா பிக் பண்ணாரு. நீங்க ஜோஃப்ரா ஆர்ச்சருமே பேச வேரி பண்ணி போட்டாருன்றப்போ அந்த பாலையே பிக் பண்ண அந்த கேட்ச் விட்ட ஓவரு அந்த கவுகார்னர் ஒரு 6 போகும். அந்த 6 எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அந்த ஷாட்லாம் சரியான ஷாட் அது. அந்த மாதிரி எல்லா பவுலர்ஸையுமே கரெக்டா பிக் பண்ணாரு. நீங்க எதுவுமே வந்து பிளைண்ட் ஸ்லாகிங்லாம் சொல்லவே முடியாது. அதெல்லாம் சூப்பரா ஆனாரு. டாக்கிங் அபவுட் இங்கிலாந்து பவுலர்ஸ் வந்து எனக்கும் தோணுச்சு ப்ரோ, லியாம் டாவ்சன் வந்து இன்னொரு ஓவர் கொடுக்கணும்னு தோணுச்சு. பட் ஃபர்ஸ்ட் ஓவர் 19 runs போனனால அவர் ஈக்குவேஷன் வந்து கம்ப்ளீட்டா வெளியே கொண்டு போயிட்டு நம்ம ஜாக்ஸ் ஓவர்டனை வச்சு அந்த 5 ஓவர் கோட்டா முடிக்கணும்ன்ற மைண்ட் செட்டுக்கு வந்து அவர் அந்த மாதிரி வந்தது. லைக் ஃபுல்லா கடைசி ஓவரா எக்ஸ்பெக்டட் ஜெய்மி ஓவர்டன் டு கம்ப்ளீட் தெரியல. ஏன்னா வந்து அவர் 145 143 எல்லாம் போட்டுட்டு இருக்கப்போ அதுல அவரால் யாக்கர்ஸ் அவரை பிலீவ் பண்ணி அந்த யாக்கர்ஸ் நெயில் பண்ணியிருந்தா இன்னும் ஒரு 5-10 ரன் ஷார்ட்டா போயிருக்கும். ஏன்னா கடைசி ஓவர் வந்து ஹார்திக் பாண்டியா இருக்கும்போது ஜாக்ஸ் வாஸ் வெரி என்ன சொல்றது, அது வந்து ஒரு அவர் வந்து எடுத்த ஒரு பிக் டிசிஷன் தான். ஹார்திக் பாண்டியா ஸ்ட்ரைக்ல இருக்கும்போது வில் ஜாக்ஸ் கொண்டு வந்து ஒரு பெரிய டிசிஷன் தான். பட் அந்த ஓவர்ல வந்து கொஞ்சம் ரன்ஸ் போச்சு. ஜெய்மி ஓவர்டன் தான் அது ஐடியலா பவுல் பண்ணிருக்கணும்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. டாக்கிங் அபவுட் ஆல் தி பவுலர்ஸ், ஜோஃப்ரா ஆர்ச்சரை வந்து ஒரு டீம் வந்து ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவர்ல 2 ஓவருக்கு 25 ரன் 30 ரன் எடுக்கிறாங்க, அவரை டேக் ஆன் பண்றாங்கன்னா ஸ்ட்ரைட்டாவே வந்து மிச்ச பவுலர்ஸ் மேல ப்ரெஷர். ஏன்னா நீங்க அவரு ஜோஃப்ரா ஆர்ச்சரை வந்து பவர் பிளே நம்ம முன்னாடி சொல்லிட்டு இருந்தோம், ஜோஃப்ரா ஆர்ச்சர்ட்ட பவர் பிளேல விக்கெட் லூஸ் பண்ணாம ஆடணும், விக்கெட் லூஸ் பண்ணாம ஆடுனாதான் வந்து, ஏன்னா 2 wickets அவர் எடுத்துட்டாருன்னா அவ்வளவுதான், அவங்க அப்படியே தலைமையில ஏறி உட்காந்துருவாங்க. அது சான்ஸ் கொடுக்காம அந்த ஐ மீன் அந்த விக்கெட் விழுந்திருந்தா ஹாரி புரூக் வந்து கேட்ச் எடுத்திருந்தா ஹோல் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி தான். பட் அந்த இடத்துல ஜோஃப்ரா ஆர்ச்சர் டேக் ஆன் பண்ணும்போது ஆப்வியஸா எல்லா பவுலர்ஸ் மேலே அந்த ப்ரெஷர் வந்துருச்சு. சாம் கரனோட ஸ்லோவர் ரன்ஸ் எல்லாம் சஞ்சு சாம்சன் பிக் பண்ண அவருக்கு என்ன பண்றது தெரியல. அவர் புதுசா ஏதாச்சும் பண்றாரு, அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு.
சொல்லுங்க. யா அப்படியே ஃபேர் இனஃப். அப்படியே கோயிங் ஃபார்வர்ட் நம்ம டீடைலா பேசிடுவோம் அங்கிள். எனக்கு ஆக்சுவலி இன்னொரு விஷயம் என்னன்னா அங்கிள், இப்போ ஜாஸ் பட்லர் அண்ட் ஃபில் சால்ட் வந்து அங்கிள் தே ஆர் அப்சல்யூட்லி கைண்ட் ஆஃப் ஒரு பேக் போனா இருந்திருக்காங்க அங்கிள். இங்கிலாந்துக்கு வந்து ஒரு பேட்டிங்ல இந்த ஃபார்மெட்ல தே ஆர் அப்சல்யூட்லி டூ பிக் பில்லர்ஸ் ஃபார் இங்கிலாந்து டீம் இந்த ரீசென்ட் இயர்ஸ். தெம் நாட் ஸ்கோரிங் இன் திஸ் பிட்ச் இஸ் டெஃபினெட்லி ஒரியிங் அங்கிள். உண்மையாவே வந்து இங்கிலாந்து ஃபேன்ஸ் மனசை விட்டது வந்து இன்னைக்கு பட்லர் அண்ட் ஃபில் சால்ட் தான். ஏன்னா two blockbuster opening uncle, like they're absolutely beast on their given day. So throughout the tournament perform பண்ணல, at least இன்னைக்கு அடிப்பாங்க இந்த பாட்டா விக்கெட் அங்கிள். வான்கடையில இன்னைக்கு perfect chance to score, they could have took England home. இன்னைக்கு them failing was very disappointing for the fans to see, English fansக்கு. அதே மாதிரி ஜேக்கப் பெத்தல் அங்கிள் பேசியா இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். So much pressure chasing 250 plus when your two big guns are out, you come, you score 3 sixes and you take the game away from India. அவ்வளோ லாங் இன்னிங், சச் கிளாரிட்டி, கம்போசர், பயப்படவே இல்லை அங்கிள். ப்ரெஷர், வாட் ப்ரெஷர்னு கேட்டார் ஜேக்கப் பெத்தல். இல்ல அப்சல்யூட்லி அவர் வந்து சூப்பரா ஆடினாரு. வி ஹேவ் டு கிவ் கிரெடிட். நம்மளும் சரியா போடல அவருக்கு. ஏன்னா வி ஃபீடட் பேசிக்கலி த லென்த் பால் இஸ் வெரி குட் ஆன் திஸ் விக்கெட். கம் டு யுவர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த ஓப்பனர்ஸ், இங்கிலாந்து ஓப்பனர்ஸ் அவங்க வந்து கான்ஃபிடன்ஸ் இல்லை. அதனால தான் அதான் நீ சொல்லியிருந்தல, அவங்க வந்து பவர் பிளேல விட்டாங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறத. பட் 250ங்கிறது வந்து ஹியூஜ் ஸ்கோர் ஆக்சுவலி ஸ்பீக்கிங். அண்ட் அந்த அந்த ப்ரெஷர் ஆல்சோ அவங்க கேம் பிளான் இருந்தது, விக்கெட் விடக்கூடாதுன்ற மாதிரி ஆடினாங்க, கொஞ்சம் தொசி ஆடினாங்க. கடைசியில் அது வந்து 2 ரன்னும் போயிட்டு விக்கெட்டும் போயிடுச்சு. ஸோ அதனால ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பட் ஜேக்கப் பெத்தல் ஹேட்ஸ் ஆஃப் மா, இந்த வே ஹி பிளேட். அண்ட் வருண் சக்கரவர்த்தி டிட்ன்ட் போல் வெல் ஆக்சுவலி ஸ்பீக்கிங். என்னன்னா ஜேக்கப் பெத்தலுக்கு நீங்க ஃபுல்லரா போட்டீங்கன்னாக்கா ஒரு டிரைவ் தான் ஆடுறாரு, 1 ரன் தான், அதான் 2 ரன் தான். நீங்க லென்த் பால் இந்த விக்கெட்ல போட்டீங்கன்னாக்கா இஸ் மாஸ்டர், எங்க வேணா அடிக்கிறாரு. ஸ்ட்ரைட், எக்ஸ்ட்ரா கவர், மிட் விக்கெட். நான் சொல்ல வந்தேன், கரெக்டா அந்த பாயிண்ட் நீங்க சொல்லிட்டீங்க. அதான் நான் சொல்ல வந்த சொல்லிட்டீங்க. இது வந்து என்னன்னாக்கா இது கூட தெரியும், இந்த லெவல்ல என்ன பண்றாங்கன்னு எனக்கு புரியல. அனாலிட்டிக்ஸ் நான் சொல்றேன், இது வந்து எனக்கே தெரியும். யூ ஹேவ் டு பால் ஃபுல் பால். கடைசியில பாருங்க, ஹர்திக் பாண்டியா ஒண்ணுமே பண்ணல, ஃபுல்லா போட்டாரு. அவர் ஒரு ஸ்ட்ரைட்டா அடிச்சு 1 ரன் செஞ்சாரு. அவருக்கு அண்டர் த பால் போக முடியல, ஷார்ட்டும் கிடையாது, ஷார்ட்டும் வீக்கு. இதெல்லாம் வந்து சொல்லி கொடுப்பாங்களான்னு புரியல எனக்கு ஆக்சுவலி. ஐ மீன் மேபி இந்த ட்ரிங்க்ஸ்ல தான் சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மும்ரா அண்ட் ஹர்திக் பாண்டியா தே போல்ட் லைக் தட் ஃபுல்லி. அதே மாதிரி வந்து சக்கரவர்த்தி வந்து ஃபுல்லா போட்டுருந்தானாக்க மேபி வுட் ஹவ் காட் அவுட். லென்த் பால் போடவே கூடாது. அவர் ஏன் லென்த் பால் போடுறாருன்னு தெரியல. அதே மாதிரி அக்ஷர் பட்டேல் ரொம்ப நாளா போட்டாரு, ஜஸ்ட் மிஸ் த ஸ்டம்ப்ஸ் ஆக்சுவலி. இவருக்கு வில் ஜாக்ஸ்க்கு ஸ்டம்ப்ல வந்ததுன்னா காலி அவரு. அப்புறமா கடைசி பால் வந்து வெளில போட்டாரு, அடிச்சா 6 அடிச்சாரு. அது வேஸ்ட், அது போட்டுக்கூடாது. அது அஃப்கோர்ஸ் கையிலேருந்து ஸ்லிப்பா இருக்கலாம். பட் வி ஹேவ் டு தேங்க் அக்ஷர் பட்டேல். என்ன மரண கேட்ச், 2 கேட்சும். இந்த வே என்ன சென்ஸ் பாருங்க அவருக்கு, பியூட்டிஃபுல்லா அந்த மேட்ச் சிச்சுவேஷன்ல அழகா அதை பிடிச்சிட்டு அழகா தூக்கி போட்டாரு பாருங்க சிவம் டுபேட்ட. எனக்கு ஒரே அது வந்து யூ ஹேவ் டு கிவ் கிரெடிட் டு ஹர்ஷ்தீப் சிங். யூ நோ வை தேர் வாஸ் a specific plan. அந்த பக்கம் பவுண்டரி பெருசு, நீ வந்து வித்ரா பண்ணி அடிச்சானாக்கா ஷாட்டை ஏர்ல தான் போகும். ஸோ யூ ஹேவ் அ சான்ஸ். அது மாதிரி கரெக்டாக போட்டாரு. வி வர் ஆல்சோ கமெண்டிங் நோ தட் அந்த ஸ்விங் அப்படி ஆகும்னு. அவருக்கு எக்கச்சக்கமா ஸ்விங் ஆச்சு தெரியல. அவர் he was not able to control that one. வெளில போச்சு, 3 வைடு போட்டாரே கண்டினியூஸ்ல. 1 வைடு இல்லை ஆக்சுவலி, அது தப்பு அம்பையர் பண்ணது. லைனுக்குள்ளதான் போச்சு. பேட்டுக்கு அப்புறம் போகும்போது வெளில போய் அதெல்லாம் கணக்கு கிடையாது. விக்கெட் கீப்பரிங் போது யூ ஹேவ் டு சி பேட்டுக்கு உள்ளதானே போகுது. அப்போ ஓய்வு கொடுப்பேன், வைத்தியகார்த்தனம் அவர் கொடுத்தது என்னன்னு தெரியல. அவர் ஆர்கியூ பண்ணியிருந்தார் ஆக்சுவலா அம்பையர்ட்ட. வெரி இம்ப்ரெசிவ் ஃப்ரம் இங்கிலீஷ் பேட்டர்ஸ் அங்கிள். ஏன்னா 2 விக்கெட் போனதுக்கு அப்புறம் தேவர் கம்ப்ளீட்லி இன் கண்ட்ரோல் இந்த கேம். லைக் ரன் ரேட் வந்து மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தாங்க. டாம் பேண்டனா இருக்கட்டும், அவர் வந்து க்ரூஷியலா ஆடி கொடுத்தாரு. அதே மாதிரி எவ்ரிபடி தே சிப்ட் இன் அண்ட் பிளேட் தேர் ரோல். யாருமே வந்து பாருங்க அங்கிள், ஸ்ட்ரைக் ரேட் வந்து ஆப்வியஸ்லி 250 நீங்க யூ ஷுட் கோ ஃபார் த கில் தான். பட் ஸ்டில் த வே தே ஹேண்டில்ட் இட் இன் சச் பிரஷர் வாஸ் ரியலி குட். டாம் பேண்டன் அடிச்ச 6 வாஸ் ரியலி குட் டு வாட்ச் வாஸ் இந்த கேம். பாம்பேல வந்து எனி டோட்டல் த டீம் which hits the first batting first, you can chase it. The only thing is you should have the wherewithal to hit boundaries. That's all, which was clearly shown by the English batsman. பேண்டன் போட்டு பொழந்து கட்டிட்டாரு பயங்கரமா, கம்பைன்ட் பை புவர் bowling. நமக்கு எஸ்கேப் ஆனது வந்து 2 கேட்ச், சூப்பர் கேட்ச்.
பும்ராவோட ஓவர்ஸ் அது வந்து பியூட்டிஃபுல் கேப்டன்சி ஆல்சோ பை ஸ்கை. he wanted to finish the match and அவரோட ரேட்டை பயங்கரமாக தூக்கி போயிட்டாரு. அதனால நல்லதா போச்சு. பட் பும்ரா வந்து சான்ஸே இல்லை. ஐ மீன் டைம் அண்ட் அகைன் he is doing it. No, it's not at all easy. I mean, what do you think? Very difficult. அவரு பயங்கர he was struggling actually. லாஸ்ட் ஓவர் போட்டு பார்த்தீங்களா? he was struggling. செம்ம டயர்டு, பயங்கர டயர்டு. அவரு காலை பிடிச்சினார கார்த்தி ப்ரோ ஒரு பால் போட்டு 5 overs 70 to win கார்த்தி ப்ரோ. ஓகேவா, 5 ஓவர் 70 ரன் அடிக்கணும். யூ ஹேவ் கைண்ட் ஆஃப் ஒரு 4-5 விக்கெட்ஸ் தான் விட்டுருக்கீங்க கரெக்டா. 5 விக்கெட்ஸ் இஃப் ஐம் நாட் ராங். யூ ஆர் ஸ்டில் இன் த கேம் ஆப்வியஸ்லி. 5 overs 70ங்கிறப்போ 14 ரன்ஸ் ரெக்வயர்ட் per ஓவர். இந்த பிட்ச்ல டெஃபினட்டா பாசிபிள் வித் அ செட் பேட்டர் இன் த கிரீஸ். ஜஸ்பிரீத் பும்ரா அந்த ஒரு ஓவர் பயங்கரமா போட்டாரு. அதுக்கு அடுத்த ஓவர் அர்ஷ்தீப் ரன்ஸ்க்கு போய் 3 overs 45 runs. I thought it was England's game. I was really confident that England would win if they, somehow they pull like Jasprit Bumrah ஏதோ ஒரு 12 ரன் அடிச்சிட்டாங்க அப்படின்னா I really thought they have a very good chance because momentum was with them. பட் அங்க வந்து ஜஸ்பிரீத் பும்ரா showed what he is. உண்மையாவே கேரக்டர் அப்சல்யூட் அங்கிள், வார்த்தையே இல்லை அங்கிள், சீரியஸா. சஞ்சுவே சொல்லிட்டாரு மேன் ஆஃப் தி மேட்ச் அவர்தான். அவரு அந்த 2 ஓவர் போடலனாங்க இந்த அவார்ட் நான் வாங்கிட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இது வந்து ஆப்வியஸ்மா, இது விக்கெட் எடுக்கலாம் கூட the way he bowled to that situation, the difference was only just 10 runs this way that way. I would say it was not 10 runs actually. I mean, you can say கடைசியில சும்மா விட்டாங்க, ஜாலியா போட்டாங்க. But the difference would have been 10 to 15 runs max. That's what I can say. அது ஆனா ஒண்ணு, அவங்க வந்து கொஞ்சம் ஜாகிரதையா ஆடினாங்க. அவங்க அடிக்க போய் பும்ரா விக்கெட் விழுந்தானாங்க மேட்ச் அங்கேயே முடிஞ்சிருக்கும். இங்கிலாந்து was very tactical. They were thinking that our bowlers, one of the bowler will basically make a mistake in the 19th or 20th. Like MS Dhoni used to wait, no? Unfortunately, Hardik Pandya சூப்பரா போட்டார். நான் என்ன சொன்னேன், அவர் பாம்பே தாதான்னு சொன்னா இல்லையா, அவர் வந்து சான்ஸே கிடையாது. ரன் அவுட்டு, அந்த ஓவரு, அதெல்லாம் கிளினிக்கல். அங்க வெரி வெரி டிஃபிகல்ட். அவரை ஒண்ணும் பண்ண முடியாது. அங்க மத்த ஊர்ல கிடையாது, அந்த ஊர்ல சூப்பரா பண்ணுவாரு. அங்கிள் பேசி முடிக்கட்டும். முடிச்சிட்டேன். ஓகே, அதாவது அதான் ப்ரோ, 5 overs 70 அந்த இடத்துல வந்து வில் ஜாக்ஸும் ஜாக்கப் பெத்தல் இருக்காங்க. கேக் வாக்கா இருக்கும் தானே நினைக்கும் எல்லாருமே. அதான் ஆக்சுவலா மேட்ச் ஏன்னா 15 ஓவருக்கு 185 அடிச்சிட்டாங்க, மிச்சம் 5 ஓவருக்கு 70 ரன் இருக்கப்போ அது கேக் வாக்கு தான். ஆனா அந்த டிஃபரன்ஸ் பும்ராவோட 2 ஓவர் இருக்கு. அந்த 5 ஓவர்ல 2 ஓவர் பும்ரான்றதான் அங்க மெயின் பாயிண்ட். ஆல்சோ அந்த ஹியூஜ் கிரெடிட்ஸ் டு ஸ்கை கேப்டன்சி. அந்த இடத்துல நீங்க யோசிச்சிருந்தீங்கன்னா, வருண் சக்கரவர்த்தி அந்த 15th ஓவர் முடிக்கிறாரு. அக்ஷர் பட்டேல் தான் ஐடியலா வந்து நார்மலா யோசிக்காம எடுக்கிற மூணா. அக்ஷர் பட்டேல் 16th ஓவர் முடிச்சுட்டு கடைசி 4 ஓவர் பேஸ் பவுலர்ஸோட போறதுதான் வந்து ஐடியல் மூவ். ஆனா அவர் என்ன நினைச்சாருன்னா, நம்ம வந்து இந்த டோட்டல் அவுட் ஆஃப் ரீச் ஆக்கிடுவோம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ஸ்ல 2 ஓவர் பும்ரா கொடுத்து 1 ஓவர் அர்ஷத். அவங்களோட மெயின் பவுலர்ஸ் அந்த 3 பேர் தான். அந்த 3 ஓவர் தான், அந்த 2 பேர் தான் அப்படின்றப்போ அந்த 3 ஓவர் அப்பயே முடிச்சுட்டு டோட்டல் நம்ம அவுட் ஆஃப் ரீச் கொண்டு போவோம் அப்படின்னு நினைச்சதெல்லாம் சரியான ஒரு மூவ். அது பெய்ட் ஆஃப். அது கம்ப்ளீட்டா பெய்ட் ஆஃப் வந்துச்சு. நீங்க ஐடியல் சுச்சுவேஷன்ல நீங்க என்ன யோசிப்பீங்க, 17, 18, 19, 20 தான் 2 பும்ரா ஒரு அர்ஷதி போடுவாங்கன்னு நினைப்பீங்க. ஆனா அந்த இடத்துல வந்து அந்த 16, 17, 18 அவங்கள போட வச்சது வந்து உண்மையிலே வேற மாதிரியான ஒரு மூவ். அது ஃபர்ஸ்ட் ஒரு 8 ரன்ஸ், அவர் போட்ட அடுத்த ஒரு 6 ரன்ஸ் எல்லாம் வந்து 2 overs 14 அந்த சுச்சுவேஷன்லாம் வந்து கேம் அங்கதான் சீல் பண்ணுச்சு. They wanted to play Bumrah safely. அது வந்து I think it was a bad tactics, I would say. If they had scored an extra 10 runs by taking chance, and also may probably if they lose 1 wicket at that point, it doesn't matter. But tactically they were wrong. At least ஒரு ஓவர் பார்த்தாட்டு அந்த கடைசி ஓவர் Bumrah they should have taken the chance. அது வந்து தப்பு. அது டிஃபென்சிவா ஆடக்கூடாது. அப்போ see, your tactics is not to score, not to take chances. However, the rate is 14 means you should at least try to hit 10. புரியுதா? அதுலதான் அவங்க கோட்டை விட்டாங்க. இப்போ வந்து கொஞ்சம் க்ளோஸா இருந்து வச்சுங்க, ஹார்திக் பாண்டியா would not have bowled that cooler. ஹார்திக் பாண்டியாக்கு தெரியும் இவ்வளவு ரன் இருக்குன்னு, சூப்பரா எக்ஸிக்யூட் பண்ணிட்டாரு. கொஞ்சம் திஸ் வே தட் வே இருந்ததுன்னு வச்சுக்கோ, பின்னிருப்பாங்க அவரை. அவர் வந்து இல்ல தாதா மாதிரி காமிப்பாரு, ஒரு ஃபாஸ்ட் ரன் விடுவாரு. ஃபாஸ்ட் ரன் போட்டதுன்னா மோனார் எட்ஜெட்டாலும் 4, பட்டாலும் 4.
சோ அதெல்லாம் நீங்க இல்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பால் அந்த ஓவரோட 6 போனதுக்கு அப்புறம் அந்த ஓவர் 9 ரன்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணதெல்லாம் வந்து மிச்சம் 5 பால் 3 ரன் கொடுத்ததெல்லாம் உண்மையிலே நல்ல பவுலிங் அது. ஆக்சுவலா அந்த கடைசி பால்லாம் ஒரு வைடியா இருக்கிற நெயில் பண்ணுவாரு, கொஞ்சம் கூட வெளியே போகாம பயங்கர அக்யூரேட்டா நெயில் பண்ணாரு. சூப்பரா போடாரு. அதான் சொல்ல வரேன். சி என்ன உனக்கு ஒன்ஸ் யூ நோ யுவர் அப்பர் ஹேண்ட் யூ கேன் ஷோ யுவர் ட்ரிக்ஸ். பட் இஃப் யூ ஆர் டிஃபென்சிவ் வாட் ஹேப்பன்ஸ் யுவர் பாடி லாங்குவேஜ் வில் ஷோ. அப்போ வந்து இவர் பவுன்சர் ட்ரை பண்ணுவாரு, ஒரு நோ பால் போடுவாரு, வைட் போடுவாரு. வந்து அத நெயில் பண்ணிருக்காங்க. ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் அங்கிள். இந்த பாயிண்ட் நீங்க சொன்னீங்கல்ல, the same point applies to teams chasing as well. இன்னைக்கு மேட்சை விட்டுருங்க, இன் ஜெனரல் ஐ எம் சேயிங் when the target is 140 or 130 any batter can தைரியமா பேட்டை விடலாம். பட் அன்னைக்கு நம்ம பேசின அதே பாயிண்ட்டுக்கு when the target is high நம்ம நினைக்கிற மாதிரி the chase would not be possibleங்கறத நான் சொல்றேன். இது நீங்க ஒத்துக்குப்பீங்க நான் நம்புறேன் அங்கிள். Yeah, quite natural ma. இது ஒன்றும் பெரிய இது கிடையாது. பட் the thing is it has to pay off. See, everything in the shorter format is it's a chance. Okay, you may win, you may lose. You can never say that it's 100% correct. This is what the point. Only after the event you will know. Before the event you may not know what theory is right. But you are brave enough, depending on the team strength, depending on the conditions, other things. பட் இவ்வளோ ஈஸியா இருக்காது. அகமதாபாத் விக்கெட் எவ்வளோ 230 250 போவே போவாதாங்க. அதுக்கு சொல்ல வரேன். இப்போ இந்த இது பவுண்டரி ஹிட்டிங் கிரவுண்டு, அதனால இவ்வளோ போச்சு எல்லாருக்குமே. பட் ஹேட்ஸ் ஆஃப் டு இங்கிலாந்து. புரூக்லாம் நின்று இருந்தாங்கன்னா 120 பால் நின்று நம்ம வந்து மறந்துக்க வேண்டியதான் கேமை. ஆக்சுவலி அவரு எங்கெங்கயோ அடிச்சிருவாரு. செம்ம கேட்ச் அக்ஷர் பட்டேல். ஸோ வி ஹவ் டு தேங்க் தட். ஸோ வி ஹவ் டு ஆல்வேஸ் கீப் ரிமெம்பரிங் தீஸ் ஸ்மால் மூமெண்ட்ஸ். புரூக்கு அன்லக்கி, நல்ல கேட்ச் பிடிச்சிட்டாங்க, வந்த கேட்ச் விட்டாரு. சோ அவ்வளவுதான். வந்து இதுல வேற டாஸ்ல வேற வந்து ஹோப்ஃபுல்லி வில் சைலன்ஸ் தம். அந்த சைலன்சர் இது வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே வந்து கிரௌட குவைட் ஆக்கணும், கிரௌட குவைட் ஆக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இது டாஸ்ல சொல்லிட்டு போனது, ஹோப்ஃபுல்லி வி கேன் மேக் தம் கீப் தம் குவைட்னு சொல்லிட்டு அது கேட்ச் விட்டாரு. அதுக்கப்புறம் வந்து அது ஒரு அவருக்கு ஒரு ஸ்டன்னர் கேட்ச். ஆக்சுவலா அந்த அக்ஷர் பட்டேல் சொல்லணும்னு நினைச்சேன். அந்த 2 கேட்ச் அது எக்ஸலண்ட். டாம் பேட்டன் இஸ் அ வெரி கிரேட் பிளேயர் ஆஃப் ஸ்பின் வந்து அந்த ரிவர்ஸ் ஸ்வீப் எல்லாம் சூப்பரா ஆடுவாரு. அவருக்கு அந்த 2 பால் 6 போன உடனே, ஏன்னா அதுக்கு முந்தின ஒரு அருண் சக்கரவர்த்தி 3 6 போயிருக்கு, 2 பால் 6 போனோடனே அடுத்த பால் கொஞ்சம் ஸ்லோவா தூக்கி போட்டு அந்த டிசீவ் பண்ணி அந்த விக்கெட் எடுத்தது, போல்ட் எடுத்ததெல்லாம் வந்து உண்மையிலே வேற மேல பவுலிங்க்கும் அந்த கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். ஆன் அனதர் டே இன்னொன்னு என்னன்னா, பும்ரா ஆன் அனதர் டே ஐடியல் டேல வந்து 4 overs 33 for 1ன்றப்போ என்ன ஸ்பெல்லு ஓகே, டீசென்டான ஸ்பெல்லு 4 overs 33 for 1. ஆனா இன்னொரு 5-6 வருஷத்துக்கு பார்க்கும்போது நம்ம அந்த ஸ்பெல்ல பார்க்கும்போது 4 overs 33 என்ன ஓகே நல்லா தானே போட்டிருக்கான், சஞ்சு சாம்சன் தான் மேட்ச் ஜெயிச்சோம் அப்படின்னு. ஆனா அந்த மேட்ச் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் அந்த 4 overs 33 for 1 என்ன மாதிரியான ஸ்பெல்லு, அந்த கடைசி 2 ஓவர்ல 40 runs கொடுத்தது என்ன மாதிரியான குரூசியலான ஸ்பெல்லுன்னு மேட்ச் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். ஒரு 10-15 வருஷங்கள் பாக்குறப்ப வந்து இது என்ன நார்மலா தானே தெரியுது அப்படின்னு சொல்லணும். அது மாதிரி நான் தெரியல, கமெண்ட்ஸ் திட்டினாலும் திட்டுங்க. there can be another Virat Kohli, another Sachin Tendulkar, another Rohit Sharma, another Dhoni, but can never be another Jasprit Bumrah for India. இன்னொரு ஜஸ்பிரித் பும்ரா இந்தியாவுக்கு கிடைக்காமலே போலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. இவர மாதிரி ஒன்ஸ் இன் ஜெனரேஷன் பிளேயர் நம்ம வந்து இந்த ஜெனரேஷன்ல ஜஸ்பிரித் பும்ரா மாதிரி ஒரு பவுலர் தான் பார்ப்போம். இதுக்கடுத்து வேற பவுலர் நம்ம பார்க்க மாட்டோம். கரெக்ட், ஐ அக்ரி வித் யூ. ஓகே, ஆல் திங்ஸ் செட் அங்கிள். பிளாக் பஸ்டர் கான்டெஸ்ட் முடிஞ்சு இன்னைக்கு வான்கடையில. ஸோ ஆல் டு பிளே ஃபார் த கிராண்ட் ஃபினாலே அகமதாபாத்னாலே நம்ம பசங்களுக்கு கொஞ்சம் கோவம் வருது. கொஞ்சம் பயமா இருக்கு. அது மட்டும் தான் ப்ரோ, அது ஃபைனல் நினைச்சா கொஞ்சம் பயமா இருக்கு. ஃபைனல் ப்ரிவியூ பண்ணுவோம், பண்ணிட்டு அதுல பேசுவோம் டீடைலா. ஃபைனல் ப்ரிவியூ நாளைக்கு பண்ணுவோம். until then இப்போ நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் பாயிண்ட் சொல்லிடுவோம். ஸ்ரீதர் சார் வந்து பயங்கரமா 10 pointsல போய் உட்காந்துட்டாரு. கார்த்திக் ப்ரோக்கும் எனக்கும் இப்போ அவர் 6 நான் 7ல இருக்காரு. ஸோ ஆப்வியஸ்லி ஸ்ரீதர் சார் வின்னர் ஆஃப் திஸ் டோர்னமெண்ட். ஹோப்ஃபுல்லி ஐபிஎல் அங்கிள் தோத்துருவாருன்னு பார்ப்போம். எல்லாம் சும்மா ட்ரெய்லர் தான் இது. சரி, ஓகே, அப்படியே நாளைக்கு மேட்ச் பத்தி நாளைக்கு பேசிடுவோம் அங்கிள். ஸோ until then bye from ஸ்ரீதர் சார், ஸ்மித்தி அண்ட் ப்ரோ அண்ட் கிரிக் கார்த்திக். தேங்க்யூ.